பாம்பு டான்ஸ் ஆனா ரொம்ப அப்படியெல்லாம் கையாட்டா ஃபர்ஸ்ட் ஏதோ பண்ணி கால் அங்க ஏதோ சுளுக்கு பிடிச்சிச்சு. நான் ஏன் இவ கீழே தோண்டிக்கிட்டே இருக்கேன் அப்புறம் அப்பதான் ஓ டான்ஸ் ஸ்டெப் தான் சார். இன்னொரு வாட்டி நீ எங்களை பார்த்துட்டு ஸ்டெப் போடு. பாம்பு 2 கையா? சூப்பர் சிங்கரில் செம்ம வைரலான ஹிட்ஸ் தான் போயிட்டுருக்கு. இதில் நம்ம ஜான் அவர்கள் எதிர் நீச்சல் படத்துலேருந்து சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனுஷோட பாட்டை, அதில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன், அனிருத் எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. அந்த பாட்டை தான் வந்து பாடுறாரு. இவர் வரும்போதே பார்த்திங்கன்னா பயங்கரமான இருப்பு. எல்லாருமே வந்து அவரை அவரை தோள் மேலே தூக்கிட்டு வர்றதாகட்டும், அண்ட் அவருடைய யூனிக்கான ஒரு காஸ்டியூம் வந்து மாறி இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பேண்ட் ஷர்ட்டு கூலிங் கிளாஸ் அப்படிலாம். அவருக்கே கொஞ்சம் ஷை இருக்கும் எப்பவுமே. அந்த ஸ்டேஜோட ஃபியரா இல்லை ஷைனஸா அப்படின்றது தெரிய வரல. பட் அந்த ஷைனஸ் அவரை வந்து கொஞ்சம் அப்படியே ரொம்ப மிங்கிள் ஆக விடாமல் அது தடுக்குது. அது அப்படியே அப்பட்டமாக தெரிஞ்சுது. அண்ட் அவர் அந்த மாதிரிலாம் லைட்டாக டான்ஸும் பெர்ஃபார்ம் பண்ண சொல்லியிருப்பாங்க போல் பாட்டோடு சேர்ந்து. அவர் லைட்டாக அப்படி காலால் ஸ்டெப்ஸ் போடுறது அண்ட் அப்படியே மேலே கை தூக்கி இப்படி பண்ணுறதெல்லாம் வந்து ஜட்ஜஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா, இவன் ஏதோ காலால் பண்ணுறானே, தண்ணி வர மாதிரி எதுக்கு தண்ணி நோண்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு மனோ அவர்களும் கிண்டல் பண்ணுறாங்க. அண்ட் அனுராதா ஸ்ரீராம் அவர்களுமே ஓ நீ ஆனது பேர் டான்ஸா, சரி என்ன பண்ணுறான் அப்படின்னு நான் ஊத்து பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. மறுபடியும் நீ எங்களை பார்த்துட்டு நீ போடணும் அப்படின்னு சொல்லி. அதாவது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஜான் அவர்கள் ஆடும்போது கீழே பார்த்துக்கிட்டே வெக்கப்பட்டுக்கிட்டே அவர் ஆடிட்டு போயிடுவார். அதனால் இப்போது நாங்கள் மறுபடியும் அந்த மியூசிக்கை போடுவோம், நீ மறுபடியும் எனக்காக நீ ஆடணும் அப்படின்னு சொல்லி மனோ சார் சொல்கிறாரு. அதே டியூன் போட்ட உடனே ஜான் வந்து அதே மாதிரி ஸ்டெப்ஸ் போடுறாரு வெக்கப்பட்டுக்கிட்டே. அண்ட் சுஜாதா மேம் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபீட்பேக்கு செம்ம சூப்பராக பண்ண, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு நல்ல ஒரு ஃபீட்பேக் தான் கிடச்சிது. ஆனாலும் பார்த்திங்கன்னா கோல்டன் பஸர் கொடுக்கல. இந்த தடவை பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் பாடினாங்க. இதில் யாருக்கு கிடச்சிது அப்படின்னு பார்த்திங்கன்னா லின்ஸிக்கு கிடச்சிது, அதுக்கப்புறம் வைஷ்ணவிக்கு கிடச்சிது. ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் செம்ம சூப்பராக பாடினாங்க ராவடி சாங் 10 தலையிலேருந்து. ஆனாலும் அவங்களுக்கு செம்மையான ஃபீட்பேக் கொடுத்துருந்தாலும் அவங்களுக்கும் க்ரீன் லைட் வழங்கப்படல, அதாவது கோல்டன் பஸர் கொடுக்கப்படல. ஸோ இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே ஜட்ஜ்மெண்ட் போயிட்டே இருக்குது. அண்ட் ஜானுமே வந்து இது 2-3 வாரங்கள் வந்து அவருக்கு எந்த க்ரீன் லைட்டுமே வழங்கப்படாமல் இருக்குது. ஃபீட்பேக்ஸ்லாம் செம்ம சூப்பராக தான் கொடுக்குறாங்க, அந்த க்ரீன் லைட் தான் கொடுக்க யோசிக்கிறாங்க. அண்ட் எலிமினேஷனில் நாளைக்கு உண்டு. இதில் என்ஆர்கே அருண் வந்து எலிமினேட் ஆகிருக்கதா தகவல் வெளியாகுது. இருந்தாலும் அஃபிஷியலாக நாளைக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஜானோட டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் சொன்னாலும் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் போட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.